ராசிக்காரங்க இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு அவங்களுக்கு என்ன மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அவங்க வாழ்க்கையில வரப்போகுது, அந்த அதிர்ஷ்டம் அவங்க வாழ்க்கையில கிடைக்கணும்னு அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தாண்டு துலா ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் நிகழுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் இவங்கள் வாழ்க்கையில் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு நடத்தி கொடுக்குமான உறுதியாக நடத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த ஆண்டு தொடக்கமே பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியான சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது என்னன்னாக்கா வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். அதுக்கு உங்க அப்பா ரொம்ப துணை புரிவார். உங்க அப்பாவுடைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா தந்தையை கூட்டிட்டு தான் போவோம். அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இல்ல நிறைய பேர் இஷ்ட தெய்வ விஷயங்களை பார்த்தீங்கன்னா போட்டோ பாக்கெட்லயே வச்சிருக்கணும். இந்த ஆண்டு நீங்கள் வழிபடக்கூடிய, நீங்க எந்த இறைவனை வழிபட்டாலும் சரி, எந்த தெய்வ வழிபாடு செய்தாலும் சரி, அந்த இஷ்ட தெய்வ வழிபாடை உங்களை பாக்கெட்ல வச்சுட்டு போகக்கூடிய துலா ராசிக்காரர் அனைவர் வாழ்விலும் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு யோகமான ஆண்டா இருக்கும். ஏன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எது நன்மை என்பது. உங்களுடைய இறைவனுக்கு உங்களை காட்டிலும் நிறைய விஷயங்கள் தெரியறதுனாலதான் இந்த ஆண்டு திடீர் அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டு, யோகமான ஆண்டுன்னு துலா ராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல நீங்க ஒரு போட்டித் தேர்வு எழுதுறீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிசி எழுதுறீங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக துலா ராசிக்காரர்கள் வெற்றி அடைவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அதிகமாக வெற்றி அடையக்கூடிய ராசியில துலா ராசியும் ஒன்று. ஸோ நீங்கள் எடுத்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல மார்க் வாங்குவோம். துலா ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மார்க். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஹை ஸ்கோரிங் பீப்புள் யார் பார்த்தீங்கன்னா துலா ராசிக்காரர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காலம் எல்லாமே பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய நட்பு வட்டம் அதிகமாகும். அதனால நண்பர்களுக்கு நிறைய அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. துலா ராசிக்காரர்களை சுத்திலும் நிறைய நட்பு வட்டம் இருக்கும். அடுத்தவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த ஆண்டு துலா ராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பார். அரசியல்வாதிகளா இருந்தாங்கன்னா துலா ராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த ஒரு யோகமான ஆண்டு. ஏன்னா அரசியல் இந்த காலகட்டத்தில் ஜொலிக்க போறீங்க. கரெக்டா இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா துலா ராசி சரியான வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கனியை நீங்கள் ருசிக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு அதே வேலை செய்ய என்னங்க அரசியல்வாதிகளா சொல்லிட்டு எங்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னு வேலை செய்யக்கூடியவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ வேலையில் இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் உருவாகும். வேலையில பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வேலை அதிகமா இருக்கும். நிறைய பேர் வேலை மாற்றம் செய்யக்கூடிய அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக வேலையில் மாற்றங்கள் இருந்து இந்த வருட கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலையில ப்ரொமோஷன் கூட கிடைக்கும். நிறைய இந்த ஆண்டு 2026 கடைசியில் பார்த்தீங்கன்னா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் ப்ரொமோஷன் அப்படியே தடைப்பட்ட ப்ரொமோஷன் எல்லாமே இந்த ஆண்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் என்னன்னாக்கா நிறைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த முயற்சி எடுத்தவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது இந்த 2026 கண்டிப்பாக இருக்கிறது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சொல்லுவாங்கல்ல இந்த ரூட் கிளியர் மாதிரி, தெர் இஸ் நோ டிராஃபிக், ஹைவேஸ்ல டிராவல் பண்ற மாதிரி தான் இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு இந்த வருடம் முழுவதுமே துலா ராசிக்காரருக்கு ஹைவேஸ்ல டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ அந்த டோல் ஃபீஸ் கட்டுற மாதிரி உங்களோட ஆன்மீகத்தை நீங்க பிடிச்சிக்கணும். உங்க அப்பாவுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கணும். ஏன்னா துலா ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அம்மா மேல ஆர்வம், பற்று, அன்பு இருந்தாலும் அப்பா தான் ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க. நிறைய துலா ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா அப்பா தான் ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க. அப்பா கிட்ட சண்டைகள், ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அப்பா தான் நிறைய துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க தயாரா இருக்கு. மேலும் என்னன்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை நீங்க அதுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபத்தை தரும்.
இந்த ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பொருளாதார நிலை இருக்கோ அடுத்த இந்த ஆண்டு 2026 முடிவதற்குள் அது இரட்டிப்பாக மாறும். உங்களுடைய வருமானம் வந்து கண்டிப்பாக இரட்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த 2026 உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்க இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஒரு 20,000க்கு பக்கத்துல கொண்டு வந்து இந்த 2026 நிறுத்தும். நீங்க 1 லட்சம் வாங்கினீங்கனாலும் அது 2 லட்சத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தும், உறுதியா நிறுத்தும். நீங்க 2026 கடைசியில டிசம்பர் மாதம் உங்களோட கமெண்ட்ஸ் கூட நீங்க போடலாம். ஸோ இல்வாழ்க்கை உங்களுக்கு தேவையான சாதகமான சூழ்நிலையில் இருக்கு. கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பு அந்யுன்யம் பெருகும். 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா மன ஒற்றுமை வந்து அதிகமா இருக்கு. கருத்து ஒற்றுமை, மன ஒற்றுமை 2 பேரும் இணைந்தே செயல்படுவாங்க இந்த ஆண்டு. ஏற்கனவே திருமணம் ஆகவங்களை பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் இணைந்தே செயல்படுவாங்க. மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல அவருடைய குடும்பத்தை பத்தி மட்டும் எப்போதும் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிடுவாங்க இந்த துளாராசிக்காரங்க அவங்களோட குடும்பத்தை பத்தி, வாழ்க்கை துணையோட குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. அதை பத்தி பேசும்போது தான் பிரச்சனையே வரும். ஸோ அதனால அந்த விஷயத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளணும். எப்படி நம்ம சாப்பிடும் போது பச்சை மிளகா கடிப்போம் இல்லையா, அந்த பச்சை மிளகா எடுத்து ஓர வச்சிடற மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்துல அதிகமான பேச்சை குறைச்சிக்கணும். ஸோ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு முயற்சிகள் எடுக்கக்கூடிய துளாராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தடையை தாண்டி தான் வெற்றி. ஒரு தடை இருந்தால் தானே ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். அதனால ஒரு சிறிய தடை ஏற்பட்டு வெற்றி பெறும். அந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும்னு சொல்லலாம். மேலும் இவங்க என்னன்னாக்கா உடல் ரீதியான சில விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். முறையான உணவு பழக்கங்கள் வைத்துக்கணும். ஏன்னா துளாராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா மகிழ்ச்சி யோகங்கள் அதிகரிச்சாலும் அந்த சிறுநீரகம் சார்ந்த சில உபாதைகள் வரும். குறிப்பா ஹார்மோன்ஸ் பிரச்சனை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியதுல துளாராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால உப்பு சாப்பிடும் போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். உப்பை வந்து சீராக வச்சுக்கணும். உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, உப்போட அளவை சரியா வச்சுக்கணும். அதிகமான சுவையுள்ள இந்த பேக்டு ஃபுட்டு அப்படின்னு இருக்கும்ல, ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டு, இந்த பேக்டு ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான உப்பு சுவை அதிகமாக இருக்கிறது. ஸோ அதை துளாராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் எப்பொழுதும் குறைத்து கொள்ளணும். நிறைய குழந்தைகளுக்கு இதனால தான் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது, சிறுநீரக தொற்றுகள் ஏற்படுவது இந்த பேக்ட் ஐட்டத்தினால வரும். ஸோ அதனால இதை கொஞ்சம் நீங்க இந்த ஆண்டு குறைத்து கொள்ளணும்னு ஒரு ரெசல்யூஷனே எடுத்துக்கணும். வீட்டில் செய்யக்கூடிய உணவுகள் எதை வேணா சாப்பிட்டுக்கலாம். கடையில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி பிராண்டட் ஐட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பேக்டு ஃபுட்டை குறைத்து கொள்ளணும். ஏன்னா நிறைய இது சார்ந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் வரும். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா அந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டி இது மாதிரியான வருவதற்கான சாத்தியக்கூறுகள், இதெல்லாம் பொதுவா வயதானவர்களுக்கு நம்ம சொல்றோம். ஜீரணம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிடிப்பு வரும். சில பேருக்கு என்னன்னாக்கா அதிகமா நின்று வேலை செய்யறவங்க இந்த சயாட்டிக்கா நரம்பு வாதங்கள் இது எல்லாமே வருவதற்கான விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வருமா, உறுதியா வருமா அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடல்நலையில் அக்கறையை செலுத்தவில்லை என்றால் கண்டிப்பாக இது எல்லாம் வரும். ஏன்னா கிரகங்கள் எல்லாத்தையும் தூண்டிக்கொண்டே இருக்கும். நாம அதை சரி செய்தால் நமக்கு அது எல்லாமே யோகமாக மாறும். அதுதான் நம்ம பெரும்பாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா நன்மையும் தீமையும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி. நாம நன்மை பக்கம் இருக்குமா தீமை பக்கம் இருக்கிறோமா அப்படின்றத காட்டிலும் நம்மளை சுத்தி நன்மையான பக்கத்தை திருப்பி வைத்துக் கொள்ள பழகிக்கணும். ஏன்னா இயற்கை நமக்கு தீமையை கொடுத்தாலும் அந்த தீமைக்குள்ளதான் நன்மைக்கான ஒரு கீ இருக்கு. இதுதான் வந்து என்னோட குருமார்கள் எனக்கு உணர்த்திய விஷயங்கள். ஸோ அதனால ஒருத்தனுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாவே அவனுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணும் போது இருக்கு. நிறைய பேர் இந்த கஷ்டத்திலே அப்படியே லேக் ஆயிடுறாங்க.
அதை நீங்க கடந்து செல்லும் போது அதை எப்படி எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கும் போது உங்களுக்கு அது யோகமாக மாறும். ஏன்னா எல்லா இறைவனுமே கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு காலத்துல. நீங்க புராணங்களை எடுத்து பாருங்க, கடவுளுக்கே பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிச்சிருக்காங்கன்றதுதான் புராணத்தின் கதையாவே இருக்கு. அப்போ கடவுளுக்கே வருதுன்னும் போது நமக்கெல்லாம் என்ன? அப்ப அதை எவ்வாறு கடந்து செல்ல வேண்டிய அந்த சூட்சுமத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். அதற்கு உங்க சுய ஜாதகத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா பிரச்சனை வரும்போது பிரச்சனைக்கான வழியும் அதுக்கு பக்கத்திலே இருக்கு. நம்ம ஒரு பள்ளம் நோண்டும் போது சொல்லுவோம் டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு ஒரு பக்கத்துல ஒரு சின்ன சந்து ஒன்று விட்டுருப்பாங்க, அப்படி கடந்து போவதற்கு. ஸோ அதே போலதான் பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு தடை என்பதில் அந்த தடையை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றலை உங்கள் ஆன்மீகத்தின் வழியா பெற்றுக்கணும். ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் நாம இது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த விஷயம் பொருந்தும். துலா ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை, அனைவருக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும். ஸோ அதனால தடையை கண்டு பயப்படாம தடையை தாண்டி ஓட கத்துக்கிட்டோம்னா இந்த ஆண்டு துலா ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான ஆண்டாக அமையும். துலா ராசிக்காரர் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம்.